உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேடை நாகரிகம் தவறி பேசியிருக்காரு. இல்ல கிடையாதுங்க. அந்த ஒரு வார்த்தை வந்து தவறாவே இல்ல, அது இரட்டை அர்த்தம்னு சொல்றாங்க. இல்லங்க, கண்டிப்பா இல்ல. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி சொல்றாங்க. என்ன அடி சின்சக்ங்கறீங்களா? எங்க எதிர்க்கட்சி தலைவரை வந்து பயத்தின் காரணமாக தாவேக அரசு வந்து கைது பண்ணிருக்காங்க. கண்டிக்கத்தக்கது. இவன் நானும் அன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. காவேரி இஷ்யூ இருக்குல்ல, அந்த பேர்ல காவேரின்னு இருக்கறனால அது ஒரு பெண்ணை நினைச்சுக்கிட்டாரு. பேர்ல எல்லாம் பயப்படுறோம். அப்படிப்பட்ட பயத்தை நீங்க தமிழ்நாட்டுல உருவாக்க பாக்குறீங்க. ஸ்டான் பேர் சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? சொல்லக்கூடாதா? மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி என்னடா போன வீடியோல தான் பேக்ரவுண்ட்லாம் மாத்திருக்கேன், எப்படி இருக்குன்னுலாம் கேட்டேன். இப்போ மறுபடியும் பழைய பேக்ரவுண்டுக்கே வந்துட்டியேன்னு பாக்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல, ஏசி ஒர்க் ஆகாம போயிடுச்சு, அதனால தான் பழைய ரூப்கே வந்துட்டேன். கடவுள் என்னை சோதிக்கிறார். அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி, அரசியல் கொத்து அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க அரசியல் பற்றி மட்டுமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா இந்த சேனல்லையே அதை தானே பண்ணுற, அப்புறம் எதுக்கு புது சேனல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த சேனலில் வந்து நியூஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி போடும்போது அது பழைய நியூஸ் ஆயிடுது இல்லையா? அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட நியூஸ் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பிக் பாஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது, முழுக்க அதில் தாவிடுவேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒரே சேனலில் பிக் பாஸ் அரசியல் ரெண்டையும் போட்டு கலக்காமல் தனித்தனியாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மறக்காமல் யாரெல்லாம் அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ரைட், இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். ரீசெண்டாக தஞ்சையில் வச்சு டிஎம்கே சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆர்ப்பாட்டத்தெல்லாம் பண்ணாங்க. எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டால், காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, விவசாய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் தாவேக அரசு வாயை கூட திறக்கவே மாட்டுது, எதிர்கட்சியாக நாங்கள் தானே வாயை திறந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்பா 5 வருஷமா நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க, அப்ப என்ன பண்ணீங்க? அதை பத்திலாம் பேசக்கூடாது, இப்ப நாங்க எதிர்கட்சியா இருக்கோம்ல, இப்ப நாங்க கேள்வியெல்லாம் கேட்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி ரைட், அதை பத்தி பேச போறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதை பத்தி மட்டும் பேசிட்டு போயிருக்கலாம். ஆனா கூடுதலா ஒண்ணு பேசினாப்ல, எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், காவிரி சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு நாகரிகமா பேசியிருக்காரு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நாகரிகம் அப்படின்னாலே திமுக தான். நாகரிகத்தை நீங்க வெளியெல்லாம் போய் கத்துக்க வேணாம், திமுக வந்து கத்துக்கோங்க. எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே நாகரிக அரசியல் தான் பண்ணணும்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி வளர்த்திருக்காப்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நாகரிகமா பேசினா நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்லிருக்காங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா நாகரிக அரசியல் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். கடைசியில் மேடை ஏறி இப்படியா பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை எனக்கு என்ன டவுட்னா, சரி ரைட்டு மற்றதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துருவாங்க, சரி இந்த பேச்சுக்கு எப்படா முட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தலைகால் புரியாமல் உட்காந்துக்கிட்டு இருங்க. ஆனால் கடைசியில் நீ தலைகால் புரியாமலே உட்காந்துருக்கலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்க பாருங்க. எந்த ஒரு தப்பு செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். ஏண்டா ஒருத்தங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, நீ என்னடா சிரிப்பு போலீஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? என்ன சிரிப்பு ராஸ்கல்? அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவு ஆபாசமாவோ அநாகரிகமாவோ எதுவும் பேசல. எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தரை போய் அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்களே அப்படிங்கிற கோவத்துல ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு ரீல்ஸ்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ரீல்ஸ் ஆட்சி எதிர்த்து ரீல்ஸ் தானே போட முடியும். ஸோ ரீல்ஸுக்காக இவங்க இப்படி பேசியிருக்காங்க. ஆனா பிரஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு வேற மாதிரி பதில் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா பிரஸ் வந்து கேட்கும் போது எப்படி தெரியுமா பதில் சொன்னாங்க? எந்த தப்பு செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். ஆக மொத்தத்தில் ஒரே டைலாக் தான், அக்கிரமம், அராஜகம், அநியாயம், அநியாயம், அராஜகம், அக்கிரமம் அப்படின்னு சொல்லி மண்டையில கொட்டி மனப்பாடம் பண்ணி யாரு வந்து கேட்டாலும் அதே பதில சொல்லிடுவாங்க போல. இதை பார்த்து ஆடி போய் அசந்து போய் நின்ற அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம், சரி ரைட்டு இவங்களை தனியா விட்டாலும் அதே டைலாக் தான் பேசுறாங்க, மைக்க நிட்டினாலும் அதே தான் பேசிட்டு இருக்காங்க, அதனால 2-3 கேள்வி கேட்போம்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவங்க சொன்ன பதில நீங்க பார்க்கணுமே. அவர்கள் பேசுறது வந்து நீங்க தவறு இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றேன். மேடை நாகரிகம் தவறி பேசியிருக்காரு. இல்ல கிடையாதுங்க, கிடையாது. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி சொல்றாங்க. என்ன அடி சின்சக்ங்கறீங்களா? மேடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. உதயண்ணா பேசுனது தவறு இல்லை. அந்த ஒரு வார்த்தை வந்து தவறாவே இல்ல, அது இரட்டை அர்த்தம்னு சொல்றாங்க. இல்லைங்க, கண்டிப்பா இல்ல. தப்பா பேச தப்பெல்லாம் கிடையாதுங்க, இரட்டை தான் அதெல்லாம் கிடையாதுங்க, தவறுதல அந்த மாதிரிலாம் பார்க்க கூடாதுங்க. ஆக மொத்தத்தில்
இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மடப்படப்பட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. நீங்க எப்படி கேட்டாலும் சரிடா, என் வாயில இருந்து இல்லங்கிறது மட்டும் தாண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அழகா பேசுறாங்கல்ல. இல்லைங்க, கண்டிப்பா இல்ல. அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணிருக்கணும், கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டுக்கணும். ஏங்க அவர் ஸ்டேஜில் பேசுனது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, இல்லங்க கரெக்ட் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இல்லன்னு தான் சொல்லியிருப்பாங்க போல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். வேணாண்டா, தப்பு பண்ற. காவேரி சொன்னேன். இதுல உதயநிதி ஸ்டாலின் பேசுறதை யாரோ ஒருத்தவங்க உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜை கொண்டு போய் எடிட்டிங் கொடுத்து எடிட்டிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவர் ஆர்ப்பாட்டத்தில் பேசுறாப்புல தமிழ்நாடு முழுக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அதை லைவ் டெலிகாஸ்ட் தான் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது கூட ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்டா அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாப்புல, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. நான் பேசாத ஒரு விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி நான் யாரையும் தவறாக பேசவில்லை. முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். இல்ல எனக்கு புரியலையே, கட் காப்பி பேஸ்ட் பண்றதுக்காக தானே எடிட்டட் ஃபுட்டேஜா, லைவ் ஃபுட்டேஜ் தானே எல்லா சேனல்லையுமே இருக்குதுல்ல. ஏன் சன் டிவில கூட எடுத்து போட தானே செஞ்சிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் எடுத்து கூட நீங்க ப்ரூஃபா காட்டலாம்ல. நீங்க பேசின ஃபுட்டேஜுக்கு தான் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு சொல்லி கேட்டா நான் அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை, நான் முழுக்க விவசாயிகள் பிரச்சனை பத்தி தான் பேசுறேன்னு பேசிட்டு இருக்காரு. நடந்த உண்மை சொன்னா நம்பவே மாட்டாங்க. அண்ட் நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் எதுக்குடா உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண போனாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த கேள்வி எல்லாம் கேட்கும்போது உனக்கு தெரியாதா தாவேக அரசுடைய அடக்குமுறைடா, காவேரி பிரச்சனை விவசாய பிரச்சனை எல்லாம் எடுத்து பேசினார்ல அது பிடிக்காம அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் அதை மாத்தி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எதுக்கு அவ்வளவு நாள் தள்ளி போட்டுக்கிட்டு அடுத்த நாளே பேசிடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட்டிங் வச்சாங்கல்ல அதுலயே சொல்லியிருக்காரு. ஹலோ செக் 1 2 3. தஞ்சாவூர்ல நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் நாங்கெல்லாம் கலந்துகிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அங்க பேசினேன். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். அதற்காக நேற்று என்னை வீடு புகுந்து கைது செஞ்சாங்க. விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசினாராம், அதுக்காக குரல் கொடுத்தாராம். அது பிடிக்காத தாவேக அரசு இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. மற்றபடி இவர் யாரை பத்தியும் எதுவும் தவறாலாம் பேசலையாம். குறிப்பா பெண்கள் பத்திலாம் ரொம்ப நாகரிகமா தான் பேசியிருக்காராம். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அங்க பேசினேன். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். இந்த பேச்சிலே நீங்க புரிஞ்சுக்கலாம் இது யாரு எப்படி என்னன்னு. அதுவும் சாதாரண அரெஸ்ட்லாம் இல்லைங்க, வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த அரெஸ்ட்டுக்கு பின்னாடி சில காரணங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கான். அந்த காரணத்தையும் வேற யாரும் இல்ல அவரே சொல்றாரு கேளுங்க. குறிப்பா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த பட்ஜெட் பத்தி நாங்க எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது. நீங்களே காமெடி பண்ணுது, எனக்கு ரொம்ப வேலை மிச்சம். விவசாயிகளுடைய பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும்னு நேற்று அந்த நாடகத்தை நடத்தினாங்க. பாத்தீங்களா இல்லையா, சட்டமன்றத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தாருன்னா பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்பாப்புல. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாம அப்படியே கண்ணெல்லாம் பிதுங்கி போய் நின்றுட்டு இருப்போம். என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது. அதனால எப்படியாச்சும் அவரை வரக்கூடாம தடுத்துட்டா மட்டும் போதும், நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக அரசு யோசிச்சாங்களாமா. பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னாப்புல, கிளம்புங்கடா அப்படி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போன சட்டசபையில நீங்களாம் தான் வெளியே போனீங்க. இப்ப அப்படியே அவங்கள சொல்றீங்களே, எப்படி இது? பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா உதயநிதி ஸ்டாலினும் டிஎம்கேல இருக்கவங்களும் மட்டும்தான் காவேரி பிரச்சனைக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி தமிழ்நாட்டு மீடியா இல்ல, நேஷனல் மீடியா வரைக்கும் என்ன தெரியுமா சொல்றாங்க? I will remind you that Udayanidhi Stalin at this point made this comment during a protest on the Kaveri issue, and while people around him started chanting Trisha Trisha, instead of immediately shutting that down, he fell in for that narrative, got swept away and then added to that narrative as well, making completely unacceptable remarks that I refuse to refer to as well on air, because downright disappointing that you have a senior leader like this making this kind of a comment and finding no need hours on to clarify, finding no need hours on to apologize. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விவசாய பிரச்சனையை பத்தி காவிரி பிரச்சனையை பத்தி எவ்வளவு நாகரிகமா பேசியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேஷனல் மீடியால ஒரு ஆங்கர் அவர் என்ன சொன்னாருங்கிறத என்னால இங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதை கடந்து போறாங்க. ஏன்னா அது அவ்வளவு கொச்சையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கீழே தொண்டர்கள்லாம் வந்து திரிஷான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இவர் இருக்காப்ல, ஆனா இவர் இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அப்படியே சொன்னா ஏன் காதுல விழவே இல்லையே? But what is worse than this, worse than the cowardice of Udayanidhi Stalin, is the fact that he was detained for a short while. The police went, he tried to avoid getting arrested, then he was taken, and then now when he comes back, he's brought back like he's a hero. That's the problem in our society. He's welcomed like he's achieved something massive. All these people are cheering him for making a dirty comment on Trisha.
எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். These people should also be ashamed of themselves because they are cheering on perversion. They are cheering on vulgarity. They are cheering on the targeting of a woman professional who has nothing to do with politics. உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. சரி, நேஷனல் மீடியா வரைக்கும் இந்த அளவுக்கு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்களே, தமிழ்நாட்டுல ஒருத்தவங்க இரும்பு ஜட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் கிட்ட ரெக்வெஸ்ட்லாம் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்களே, அவங்கள எங்கடா காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடினா அவங்க இந்த பிரச்சனைக்கு என்ன தெரியுமா கருத்து சொல்றாங்க? எங்க இளம் தலைவரை, எங்க எதிர்க்கட்சி தலைவரை வந்து பயத்தின் காரணமாக தாவேகா அரசு வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. பாத்தீங்களா இல்லையா? இதே வந்து திமுகக்கு வந்துச்சுன்னா இவங்க வந்து இரும்புல ஜட்டி கேட்பாங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிக்கத்தக்கது. அது சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிக்கத்தக்கது கூட விட்டுறலாங்க. அடுத்ததா ஒண்ணு சொன்னாங்க இருங்க, அதான் ஹைலைட்டே. இதே ஜனநாயக அடக்குமுறை மட்டும் இல்ல, ஒருத்தவங்க அவங்களோட கருத்தை பதிவு பண்றதுக்கும் அவங்க மேல பொய் வழக்கு போடுறதுமே இந்த தாவேகா அரசு தன்னுடைய ரெகுலர் செயலுங்க. என்ன ஒரு கேவலமான காமெடி இது. இதெல்லாம் இப்ப ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுற ஆளுங்க கிடையாது. பாத்தீங்களா இல்லையா? கருத்துரிமையை பறிச்சுட்டாங்களாமா. எது? நேஷனல் மீடியா வரைக்கும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்களே உங்க எதிர்க்கட்சி தலைவர் பேசின பேச்சுக்கு, அதுதான் கருத்துரிமையா? அண்டாவை கழுவி பொலிச்சு ஊத்துனா அப்பவே அறிவு வரலையா? இதுல கடைசியா சொன்னதுதான் பயங்கர ஹைலைட். இதெல்லாம் எங்க கிட்ட ட்ரை பண்ணாதீங்க, எங்களுக்குலாம் பயமே கிடையாதாம்ல. என்னைக்கு கிட்னி கேஸ் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் அடிப்பட ஆரம்பிச்சிட்டோ, அன்னையில இருந்தா இந்த அம்மா போயிட்டு இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் அந்த கிட்னி கேஸுக்கு ஒரு அப்டேட்டை கொடுங்களேன்ப்பா, நாங்களாம் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். இதுல ஜூலிக்கே டப் கொடுக்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்து பேசியிருக்காப்புல, அதையும் கேளுங்க. எல்லாரும் சேர்ந்து விளையாட போறது சிரிச்சா போச்சே. ஏதோ பெண்ணை குறித்து நாங்க வந்து தவறா பேசிடும், பெண் அரசியல் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லி அதை பத்தி பேசுறதுக்கு ஆதவர்ஜனுக்கு இவ்வளவு கூட தகுதியே கிடையாது. எந்த பெண்ணை பத்தி பேசினாங்க அந்த வீடியோல காட்டுங்க. அந்த வீடியோவை காட்டணுமா? அப்ப வீடியோவே பார்க்காம தான் சார் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கீழே 50 பேர் திருச்சான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தானே, நீங்க தானே சார் சொன்னீங்க தலைவர்கள்லாம் வந்து தொண்டர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு அவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்க தலைவர் அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்றதை நீங்க பார்க்கவே இல்லையா? நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு பெண்ணை இழிவுபடுத்த மாதிரி பேசியிருந்தா அந்த வீடியோவை காட்டுங்க, இல்ல நீதிமன்றத்துக்கு போங்க, அங்க தண்டனை வாங்கி கொடுங்க. நீதிமன்றத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்க தீர்ப்பு விசாரிக்கிறதுக்கே இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி நறுக்கு மண்டையில கொட்டினாங்க. அப்ப கூட புத்தி வரல அவங்களுக்கு. பாவத்தை இந்த மனுஷன் வீடியோ மட்டும் தான் பார்க்கலன்னு பார்த்தா கேஸோட அப்டேட் கூட தெரியாம தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரா? நீதிபதி ஒன்னும் இது ஒரு கேஸே இல்ல, இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படிலாம் கேட்கல. அவரை விசாரிச்சுட்டு இன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, ரிமாண்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்க. அதை அவங்க சொல்றதுக்கு முன்னாடி தமிழக அரசுடைய வாதமே என்னவா இருந்துச்சு? நாங்க அவரை அரெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் கூட்டு வரல, விசாரணைக்கு தான் கூட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா ஒண்ணுமே புரியலையே. நீதிமன்றத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்க தீர்ப்பு? கதை முதல்ல படிச்சு தொலை போட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காம என்ன கேஸ், என்ன வீடியோ, என்ன பேசிருக்காரு, என்ன அப்டேட், இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டா நல்லா இருக்கும். கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல. ஆதவர்ஜனுக்கு வந்து கரண்ட் இஷ்யூ பத்தி தெரியல, அவங்களுக்கு தான் அரசியலே புரிதல் இல்ல. காவேரி இஷ்யூ இருக்குல்ல, அதுல பேர்ல காவேரின்னு இருக்கறனால அது ஒரு பெண்ணு நினைச்சுக்கிட்டாரு. ஐயா ஆதவர்ஜுனன் அது ஒரு பெண்ணோட பேர் கிடையாது, அது நதி நீர் இருக்கு பாத்தியா அதோடைய பேரு. இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்குலாம் அந்த நீர்லாம் எங்க இருந்து தெரியுமா? காவேரி நீர்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு பெண் பேர் கிடையாது, சரிங்களா? எனக்கே இப்பதான் புரியுது. ஓ, காவேரிங்கிறது பெண் பேர் இல்லையா? அப்ப காவேரி பத்தி பிரச்சனை கிடையாதா? நான் அதுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது பாவப்பட்ட மனுஷன் கடைசியில எந்த பாயிண்ட் கிடைக்காம என்னத்த பேசன்னு தெரியாம காவேரியெல்லாம் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காப்ல. பேர்ல காவேரின்னு இருக்கறனால அது ஒரு பெண்ணு நினைச்சுக்கிட்டாரு. என்னன்னா போடுவோம், எப்படினா போடுவோம், என்ன பண்றீங்க அப்போ? அரசியல நாகரிகத்தை கத்துக்கோங்க. அப்புறம் வாயில நல்லா வருது வேணான்னு பாக்குறேன் அப்படின்னு நான் சொல்லலைங்க. உங்க முதலமைச்சர் பாணியில நான் உங்களை திட்டிடுவேன், பாத்துக்கோ. சரி, இந்த மனுஷன் தான் தலைவர் ஏதோ தெரியாம பேசிட்டாப்ல, இருந்தாலும் நம்ம தான் முட்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாப்ல. ஆனா எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம கண்டதையும் உளறிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா இன்னும் 2 பேரு டிபேட் சோடெல்லாம் போய் உட்கார்ந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பாருங்க. பேர் சொல்லி எல்லாம் பயப்படுறோம். அப்படிப்பட்ட பயத்தை நீங்க தமிழ்நாட்டுல உருவாக்க பாக்குறீங்களா? திட்டான பேர் சொன்னா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? சொல்லக்கூடாதா? விவாதத்துல கூட ஒரு நடிகை என்ன சொல்லணுமா?
ஏன்னா பிரச்சனை அதனால தானே வருது. நம்ம பேசுறதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? த்ரிஷாங்கிற பேரை சொல்றதுக்கு யாருக்கும் பயம் கிடையாது. ஆனா எதை நோக்கத்துல சொல்றேன்னு இருக்கு இல்லையா? எந்த நோக்கத்துல அந்த இடத்துல சொன்னாங்கன்றது அந்த இடத்துல சொன்ன பேரு த்ரிஷா. அத கூட நம்ம சொல்ல முடியலையே. ஒரு நடிகையின் பேரை சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. த்ரிஷான்னு சொல்லக்கூடாது. இப்ப யாரு இங்க த்ரிஷான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விவாதம் த்ரிஷான்ற பேரை ஏன் சொன்னார் அப்படிங்கறதா இல்ல த்ரிஷா பேரை சொன்னதுக்கு அப்புறம் அவர் அடிச்ச கமெண்டா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? முட்டு கொடுக்கறதுக்கு பாயிண்ட் இல்லாம காவேரிங்கிறது பெண் இல்லைங்க, அது ஒரு ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பேசிட்டு இருக்காப்புல. நாங்க நடிகைன்னு தான் சொல்லணுமா, திருச்சான்ற பேரையே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் பேசிட்டு இருக்காப்புல. ஒரே குழப்பமால இருக்கு. இதுல கடைசியா தான் ஒருத்தங்க வந்திருப்பாங்க, அந்த என்ட்ரியை பாருங்க. என்னோட கேள்வி ஒண்ணுதான், அந்த தஞ்சாவூர்ல கூட்டப்பட்ட கூட்டமே காவேரிக்காக தான். அங்க வந்தவங்க அவசியமே இல்லாம ஒரு நடிகையுடைய பெயரை சொல்றதுக்கு என்ன தேவை இருக்கு? சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன என்றே முதல்வருக்கு தெரியாதுன்னு சொல்லும் போதுதான் தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கு ஒரே பிரச்சனை த்ரிஷான்னு அங்க குரல் கொடுக்கறாங்க. அதை நீங்க முழுசா பார்க்கணும். இது தனியார் விமர்சனம் இல்லையா? எங்க இருந்து தாண்டா ஆளை கூட்டு வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது உங்களுக்கு நீங்களே குழி தோண்டிக்கிறதுக்காகவே ஆள்லாம் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதுவும் தோன்ற குழிய கடப்பாரை வச்சு தோண்டினா பரவாயில்ல, நாங்க ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து பெரிய குழியா தோண்டுவோன்ற மாதிரி தனி மனித தாக்குதல் அரசியல்ல நாகரிகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பாருங்க, ஏன் அவங்க திருச்சா பேரை இழுத்து வந்தாங்க? சிஎம் சாருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை திருச்சா தான் அப்படிங்கிறதுக்காக தானே கத்துனாங்க அப்படிங்கறத நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. த்ரிஷான்னு அங்க குரல் கொடுக்கறாங்க, அதை நீங்க முழுசா பார்க்கணும். இது தனியார் விமர்சனம் இல்லையா? அப்படின்னு சொல்லலாம். ரைட், எதிர்க்கட்சி தலைவருக்கு எப்படியாச்சும் முட்டு கொடுத்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க தான் இந்த மாதிரி அட்டூழியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, களத்துல இறங்கி தொண்டர்கள்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க தெரியுமா, அவங்க பண்ற அட்டூழியம் இருக்கு பாருங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா, திமுகக்கு ஆதரவாகவும் தாவேக்காவை எதிர்த்து தான் அந்த போராட்டம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? கேட்டுச்சா? கேட்கறனா இன்னொரு வாட்டி பிளே பண்றேன், கேளுங்க. நல்லா கேட்டீங்களா? கலைஞர் ஒளிகன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை யாருக்கு ஆதரவா பண்றாங்க அப்படிங்கறதே புரியல. அதான்டா எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் சரி தலைவர் தான் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்கன்னு சொல்லி பார்த்தா, ஆர்ப்பாட்டம் பண்றவங்க எவ்வளவு நாகரிகமா கோஷம் போடுறாங்க தெரியுமா? ஆக மொத்தத்துல கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி எல்லாருக்கும் நாகரிகம்னா என்ன, கட்சியை எப்படி நாகரிகமா கொண்டு போகணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ரைட், எங்களுக்கும் புரியுது. ஏன்னா நாங்களும் நிறைய படத்துல எல்லாம் பார்க்கத்தானே செஞ்சிருக்கோம். ஒரு கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்கன்னா தொண்டர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் காட்டத்தான் செய்வாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாநிலத்திலையும் தொண்டர்கள் களத்துல இறங்கி எங்க கட்சி ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுமா, இப்ப பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அலப்பறைகள் எல்லாம் பண்ணுவாங்க. அதே வேலையை தான் நீங்களும் பண்றீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா இப்பதானே எலெக்ஷன்ல தோத்துருக்கோம், மக்கள் ஓட்டு போடாம விட்டுருக்காங்கல்ல. சோ மறுபடியும் அந்த மக்களை டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி நாகரிகமா நம்ம ஆர்ப்பாட்டத்தை பண்றது அப்படின்னு தானே நீங்க யோசிச்சிருக்கணும். ஆனா ரோட்ல போறவன்லாம் பிடிச்சி அடிக்கிறது இதெல்லாம் தேவைதானா? எதுக்கு பொதுமக்களை பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணணும், எதுக்கு அவங்கள போட்டு அடிக்கணும்? இவ்வளவு ஏன் நியூஸ் ரீடர்ஸ் எல்லாம் கூட போட்டு அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு. சோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்தா அடுத்த தேர்தலில் 4 பேர் ஓட்டு போடுவானா? திருத்த முடியாது, அவ்வளவுதான். நாசமா போறக்கான. இதுல இன்னொரு பயங்கர ஃபேமஸான ஆங்கர் ஒருத்தர் இருக்காப்ல. அவருடைய இன்ட்ரோவே பயங்கர யூனிக்கா இருக்கும். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி தான் இன்ட்ரோவே கொடுப்பாப்ல. அந்த மனுஷன் ரீசெண்டா இந்த இஷ்யூக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் முட்டு கொடுத்தே ஆவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு அடி வாங்கியிருக்காப்ல. அதையும் கொஞ்சம் பாருங்க. இன்றைக்கு உதயநிதி அவர்கள் பேசிய அந்த பேச்சு ஆபாசத்தினுடைய கொச்சையினுடைய உச்சம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிய விஷயத்திற்கு அவர் வருத்தம் தெரிவித்து விட்டார். இல்லைங்க நான் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டார். ஆனா இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியும். நேரடியா நடிகையின் பேரையே சொன்னாரு. அந்த நடிகை விட்டு வெளியே வரணும் முதல்ல திரு விஜய் அவர்கள் இப்படி எல்லாம் பேசினாரு. சரி, ஓகே, பாத்தீங்களா இல்லையா? கரெக்டான பாயிண்ட கரெக்டான இடத்துல எப்படி பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் சொல்றது கரெக்ட் தான். நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறவர் த்ரிஷா அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணியே கமெண்ட் அடிச்சாப்ல.
முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அவர் அடிச்ச கமெண்ட் வந்து தவறான கமெண்ட் தான். இந்த கமெண்ட்டுக்கு வந்து திரிஷா அவர்களே எக்ஸ்தலத்துல பாத்தீங்க அப்படின்னா கண்டனம் தெரிவிச்சு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. தனது வழக்கறிஞர் மூலம் நடிகை திரிஷா கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். அதில் மாநில அளவில் அரசியல் களத்தில் உயரிய பொறுப்பு வகிக்கும் ஒருவரிடம் இருந்து அருவருக்கத்தக்க கருத்து வெளிப்படும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஓகேவா? சோ இதுல திரிஷா வந்து கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் கூட இல்ல என்னுடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா தான் இருக்கேன், நான் பர்சனல் அட்டாக் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல. ஆனா இல்ல நான் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் கிடையாது, வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரே சொல்லியிருந்தாப்புல. அது என்னன்றதையும் கேளுங்க. எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. மனசை மாத்திக்கிட்டு மன்னிப்பும் கேட்கிற மனுஷா இருக்கானே. உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதானால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அட்லீஸ்ட் அவராச்சும் நம்ம பேசின வார்த்தைகள் தவறான வார்த்தை தான் அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சார்ல. ஆனா இவர் என்ன சொல்றாப்புல, நான் காவேரி பிரச்சனையை பத்தி தான் பேசினேன், விவசாயிகள் பிரச்சனையை பத்தி தான் பேசினேன், ஆனா இவங்க தான் திருச்சி வேற மாதிரி கொண்டு போறாங்கன்னு தானே பேசிட்டு இருக்காரு. நீங்க தான் நாங்க தான் நீங்க தான். சரி, இப்ப நம்ம மறுபடியும் மாதேஷ் கிட்டே வரலாம். மாதேஷ் இவ்வளவு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எடுத்து வச்ச உடனே ஆப்போசிட்ல இருக்கிற அப்படி கதி கலங்கி போயிட்டாப்ல. என்ன பண்ணணும்னு தெரியாம மாதேஷ் கிட்ட ஒரு சவால் விட்டாப்ல. அது என்ன சவால் மட்டும் கேளுங்க. சவால் விடுற மாதேஷ், இது யாரோ கூட்டத்துல 10 பேர் கத்தனத்துக்கு இவர் வந்து ரன்னிங் கமாண்ட் மாதிரி ஒன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க வந்து பாருங்க, நழுவி ஓடாம நேர்மையாக ஒரு பத்திரிகையாளனாக, நேர்மையாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளனாக இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா? நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியதை இப்போ நீங்க சைட் பண்ணி காட்டுனீங்க. உதயநிதி பேசுனத ஆன் ஏர்ல கேமரால சொல்லுங்க பாப்போம். அடுத்து வாங்க. அவ்வளவுதான் மதேஷ், கேஸ் க்ளோஸ். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. அதாவது நயினார் நாகேந்திரன் சொன்னது மட்டுமே எடுத்து வச்சு ஒரு எக்ஸாம்பிளா எல்லாருமே வந்து ட்வீட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்வீட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படா எல்லாருக்கும் ஒரே டெம்ப்ளேட்டா, ஒரே ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 1-2 வார்த்தைகள் மட்டும் தான் மாறி இருந்துச்சு, மற்ற எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே ட்வீட்டை தான் வந்து ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே கேள்வியை தான் இவரும் கேட்டாப்புல. பட் இவரை எப்படி ஆஃப் பண்ணார் பாத்தீங்களா? சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் ஸ்டேஜ் ஏறி பேசின பேச்சு அவ்வளவு நாகரிகமான பேச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆன் ஏர்ல இவரும் சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதுக்கு இவ்வளவு பெரிய மௌனம்? இதுல காயத்ரி ரகுராம் இருக்காங்க இல்லையா, அவங்க ரீசெண்டா எக்ஸலத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணி தான். அதுல நியாயமான பல கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கேஸை முதல்ல திரிஷா கொடுத்திருக்காங்களா, திரிஷாக்கு என்ன டபுள் மீனிங் ஜோக்குன்றது புரிஞ்சுச்சா? ஏன்னா எனக்கு புரியலையே, இது வந்து பழிவாங்கும் நோக்கத்துல போட்ட கேஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நியாயமான ஒரு கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான். அந்த கமெண்ட்டை நான் படிக்கல, அதை நான் டிஸ்பிளேல போடுறேன், நீங்களே படிச்சுக்கோங்க. அந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்றதையும் பாருங்க. பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. அந்த டபுள் மீனிங் ஜோக் என்னன்றது எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கல்ல. இந்த கமெண்ட் மூலியமா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஆக மொத்தத்துல தனக்குன்னு வந்தா மட்டும்தான் அது ரத்தம், மத்தவங்களுக்கு வரும்போதெல்லாம் அது தக்காளி சட்னி தான் போல இருக்கு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சரி ரைட், இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் சட்டசபை எப்ப கூடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டசபை வந்து கூடிடுச்சு. பட்ஜெட்டையும் தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி ஒன்று கொடுக்குறாப்புல. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. கடந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இருக்காங்க. இது உங்களுக்கு வழக்கமாவே ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். தாவேகா ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலுமே இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்னே ஒன்று தான். அது ஒன்றும் புது திட்டம்லாம் கிடையாது, நாங்க கொண்டு வந்து திட்டம் தான், அதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்னிக் ஆச்சு, கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி என்னதான் திட்டம் கொண்டு வந்தீங்க, இவங்க என்னதான் ஸ்டிக்கர் ஒட்டினாங்கன்னு சொல்லி கேட்டா இவங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்த திட்டத்தை கொஞ்சம் கேளுங்களேன். நாங்க எங்களுடைய தலைவர் ஆட்சியில கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் உங்களுக்கு தெரியும், உலகம் உங்கள் கையில் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு எங்க தலைவர் பேர் வச்சு கடந்த ஆண்டு 20 லட்சம் அறிவிச்சோம், 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அத இன்னைக்கு பேரை மாத்தி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பேச்சோட பேச்சா அவரே உளறிட்டாப்ல. அறிவிச்சது 20 லட்சம், ஆனா கொடுத்தது நம்ம 10 லட்சம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கொடுத்த வாக்குறுதியை நீங்களே நிறைவேற்றல, இவங்க நிறைவேற்ற மாட்டாங்களாமா. ஆனா ஆட்சி அமைஞ்சு 3 மாசத்துல சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து மட்டும் கேள்வி கேட்பாங்களாம். சரி ரைட், இது தூக்கி ஓரமா வைங்க, மெயின் மேட்டருக்கு வருவோம். மடிக்கணினி லேப்டாப்பை இவங்க தான் கொடுத்தாங்க, அது மேல இவங்க ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. 2011 முதல்ல லேப்டாப்பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தது யாரு? கொஞ்சம் பாருங்க.
தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களால் விலையில்லா மடிக்கணினியை மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் மாபெரும் புரட்சி திட்டம். இனி கவலை இல்ல, எதிர்காலம் எங்கள் கையில். அவங்க கொடுத்த லேப்டாப்ல இவங்க ஸ்டிக்கரை ஒட்டிட்டு ஏதோ இவங்க தான் லேப்டாப் கொடுத்த மாதிரி எங்க திட்டத்துல ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு சொல்லி சொல்றீங்களே, எப்படி இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. இவங்களே 5 வருஷமா பல திட்டத்துக்கு மேல ஸ்டிக்கர் தான் ஒட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. மாற்றம் சொன்னாங்க இல்லைங்க, நாங்க தான் எல்லாருக்கும் மாற்றம் சொன்னாங்கல்ல. அவங்க சொன்ன மாற்றம் இதுதான். எல்லா திட்டங்களும் பேரை மாத்தி இருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே மாற்றம் இதுதான். வைத்தறிச்சல் அப்படி கொட்டுற மாதிரி இருக்கு. வைத்தறிச்சல் மாதிரி இருக்கா? இங்க ஒரு சுடுது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி பேசவே இல்லை. அவங்க அதை உயர்த்தி கொடுக்கறேன்னு சொன்னாங்கல்ல, 2500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல. பட்ஜெட் அதை பத்தி பேச ஒரு வார்த்தை கூட. அதாவது நீங்களும் மகளிர் உதவித்தொகை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா, கலைஞர் பேர்லாம் வச்சு திட்டம்லாம் அறிவிச்சிங்க இல்லையா, அந்த திட்டத்தை நீங்க எப்போ வந்து நிறைவேற்றினீங்க? கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு. ஆனா 3 மாசத்திலேயே ஏன் அவங்க அதை பத்தி பேசலன்னு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு இல்லையா, அவர் உதயநிதி ஸ்டாலினை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசியிருந்தாப்ல, அது என்னன்னு நீ கேட்டிருக்க. திமுகவினருக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களோட வீட்லயே அவர் வந்து போட்டு அவர் பேசுனதை போட்டு காட்டும். திமுகவினர் போட்டு காட்டட்டும், அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டும். உதயநிதி பேசுனதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்காங்க. இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க போனது காவிரி விஷயத்தை பத்தி பேசுறதுக்கும் மேகதாது பத்தி பேசுறதுக்கும். எதுக்குடா தண்ணி தெளிக்கிற? நீ மயக்கத்துல இருக்க, அதான் தெளிய வச்சு. அதே சம்பந்தமா உங்களுக்கு தெரியலன்னா அங்க என்ன பேப்பர்ல கொடுக்க வாசிட்டு வரும். அவதூறாக பெண்களை பற்றி ஆபாசம் திமுகவினருக்கு எல்லாருக்கும் இதே வேலை. அதாவது யாரு என்ன அடி அடிச்சாலும் இவர் அடி மட்டும் கொஞ்சம் தினுசாவே இருக்குதுங்க. அடி மட்டும் தனியா தெரியுது. ஞாபகம் இருக்குதா? உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போயிட்டு மேகதாது இஷ்யூ பத்தி கேளுங்க, கண்டிப்பா ஒரே ஓட்டமா ஓடிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு அவர் ஓடினார். ஞாபகம் இருக்கா? நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க, உதயநிதி போய் மேகதாதுல என்ன பிரச்சனை. பழக்கமான ஒரு பந்தியில உட்கார்றோம், வயிறு முட்டை சாப்பிட்டாலும் கடைசியா ஒரு ஐஸ்கிரீம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி வீடியோடைய முடிவுல உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு அற்புதமான வீடியோ கொண்டு வந்திருக்கேன், அதை பாருங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நான் தான் ஒரு சீட்டு வரலையே, ஒரு இடத்துல கட்டுத்தொகை டெபாசிட் வரலையே, ஏன் திட்டுறான்? ஏன் பயம்? என்ன பயம்? என்ன பயம்? எங்க கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. அவன் பயம்பா. எல்லாரும் ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா சந்தோஷமா சிரிச்சிட்டு அப்படியே போய் படுத்து தூக்கிருக்க. ஓகேவா? அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேரும். சோ மீடியா மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திங்க. தென் பேக் ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.